திரு கருணாநிதி அவர்கள் கட்சிக்கு தலைவர் முதலமைச்சராக இருந்தார். அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் இப்போ திமுக கட்சிக்கு தலைவர் ஆயிட்டாரு, அன்றைக்கு முதலமைச்சர் இருக்கார். அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளநிலை செயலாளர், திமுக இளநிலை செயலாளராக வந்துட்டார். பிறகு திருமதி கனிமொழி திரு கருணாநிதியுடைய மகள், அவர் மகளிரணி செயலாளர் ஆயிட்டாங்க. வேற என்ன பதவி பாக்கி இருக்குது? இது 3 தான் முக்கியமான பதவி. 3 பதவியும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், குடும்பத்தை திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்களே இந்த பதவியை பங்கு போட்டுக்கிட்டாங்க. ஆக அது கார்பரேட் கம்பெனி தானே, கட்சி இல்லையில. அண்ணா திமுக அப்படியா? இங்க இருக்கிறீங்க, மேடையில் இருக்கிறீங்க பாருங்க, இங்க இருக்கிறவங்க பாருங்க. ஆக நான்லாம் அங்கிருந்து தான் இங்க வந்திருக்கிறேன். நான் ஒரு கிளைக்கழக செயலாளராக இருந்து தலைவர்கள் பேச்சை கேட்டு கட்சிக்கு விசுவாசமா இருந்து மக்களுக்கு சேவை செஞ்சு உழைப்பால் இன்றைக்கு உங்களுடைய ஆதரவால் நிர்வாகியால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக நீங்க இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. திமுக இந்த வாய்ப்பு கிடைக்குமா? இதுதான் அண்ணா திமுகவுக்கு திமுகவுக்கும் உள்ள வித்தியாசம். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி, திமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டது என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். திரு ஸ்டாலின் எப்பொழுது வைத்தாலும் பேசுறார், திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைக்கின்றவர்களுக்கு மரியாதை கிடைக்கும் என்று. திமுகவில் உழைக்கின்றவர்களுக்கு மரியாதை கிடைக்காது. அண்ணா திமுகவில் அடையாளம் காட்டி அங்க வளருக்கு தான் மரியாதை கிடைக்குது. உண்மைதானே? இங்கிருந்து திரு செந்தில் பாலாஜி போனார், அவருக்கு நல்ல இலாக்கா. இங்கிருந்து ரகுபதி போனார், அவருக்கு நல்ல இலாக்கா. இப்படி அந்த அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா 8 அமைச்சர் அண்ணா திமுகவில் இருந்து போயிருக்கிறாங்க. திமுகவில் ஆள் இல்லை, திமுக ஆள் இல்ல, அல்ல டெப்டேஷன்ல போயிருக்கிறாங்க. அண்ணா திமுகவில் இங்க இருக்கின்ற தொண்டர்கள் இரவு பகல் வராம உழைச்சி அவளை எம்எல்ஏ ஆக்கி அம்மா அவளை அமைச்சராக்குனாங்க. நன்றி விசுவாசம் இல்லாம அந்த காலத்தில் எட்டப்பன் சொல்லுவாங்க, இந்த காலத்தில் 8 பேர் எட்டப்பனா மாதிரி திமுக போயிருக்கிறாங்க. அங்க போய் திரு ரகுபதி அவர்கள் நச்சு வார்த்தையை கக்கிட்டு இருக்கார், நஞ்சு வார்த்தையை கக்கிட்டு இருக்கார். இது சரியா? அண்ணா திமுக காரன் உழைப்புல நீங்கள் எம்எல்ஏ ஆனீங்க, அண்ணா திமுக அரசாங்கத்தில் நீங்க அமைச்சராக இருந்தீங்க, மறந்துடாதீங்க. திரு ரகுபதி அவர்களே, அண்ணா திமுக என்ற கட்சி இருந்தனாலதான் இந்த ரகுபதி என்ற ஒரு ஆளை அடையாளம் காட்டியிருக்கிறாங்க நாட்டு மக்கள். நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் இவருக்கு தான் பார்த்து சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் எதிர்காலத்தில் வருவாங்கன்னு எண்ணி அந்த காலகட்டத்தில் 2000 ஆண்டுக்கு முன்பே இப்படிப்பட்ட அற்புதமான கருத்துள்ள குரலை ஐயன் திருவள்ளுவர் நமக்கு அளித்து விட்டு சென்று கண்டார். ஆக துரோகிகளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தொண்டர் நிறைந்த கட்சி, தொண்டர் இந்த கட்சிக்கு வருவார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் தெரிவித்தார்கள் சட்டமன்றத்திலே, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம் அண்ணா திமுக தொடரும். அதன் அடிப்படையில் தான் உங்களால் எங்களை கட்சி நிர்வாகிகள் நான் பொதுச்சாயக்கணும். இப்படி மாறி மாறி அண்ணா திமுகவுக்கு கட்சி தலைவர் வந்து கொண்டு இருப்பார்கள். அது அண்ணா திமுக மட்டும்தான் முடியும். அதோட அதே எம்எல்ஏ 8 மாசம் காணா தானா காணாது போயிறாரு. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உங்களுடைய ஆதரவோட நம்முடைய கழக வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதி. திமுக எம்எல்ஏ திமுக அமைச்சர்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அடுத்த தடவை ஆட்சிக்கு வர முடியாது. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எரியிற வீட்டில் பிடிக்கிறது மிச்சம். இந்த 8 மாசத்துல முடிவு பண்ணி கொள்ளையடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் காணோம், வேற ஒன்றும் கிடையாது.